கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிற தேவனை நம் முழு இருதயத்தோடும் தேடுவோம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்வோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு குமாரனாகிய இயேசுவை நமக்கு தந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் அவ்வளவு பெரிய அன்பை நம் மீது தேவன் வைத்திருக்கிறார். எனவே நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகளை மறந்து இலக்கை நோக்கி தொடருவோம். எப்பொழுதும் ஜெபத்தின் மூலம் ஆண்டவரை தேடுவோம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பெருமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்ளும் வழி நடத்தும். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தை தேடி வர கிருபைதாரும். அனைவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். எங்களை சுற்றி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை வேலி அடைங்க பாதுகாத்துக்குங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே கூட இரும். சுகவினருக்கு ஆண்டவரே வேண்டிய சுகத்தை, பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.